வணக்கம். வெல்கம் டு ஒன் சொல்யூஷன் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம வைஃபை கேமராஸோட மாடல்ஸ் பார்க்க போகிறோம். யூவிஷன் பிராண்டில் மோர் தென் 10 மாடல்ஸ் ஆஃப் வைஃபை கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த வைஃபை கேமராஸில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க எல்லாமே யூவிஷனோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் வைஃபை கேமரா மாடல்ஸ், இன்டோர் டு அவுட்டோர் வரைக்கும் இருக்குது. நான் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் மாடல். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹1700 வரும். இது இன்டோர் கேமரா, நான் வாட்டர் ப்ரூஃப், அதாவது தண்ணி படக்கூடாது, தண்ணி படாமல் பார்க்கணும். தண்ணி பட்டால் வாரண்ட்டி கிடையாது, ஷார்ட் ஆகிடும் இந்த கேமரா. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது 355 டிகிரி ரொட்டேட் பண்ணும், லெஃப்ட் அண்ட் ரைட் 355 டிகிரி ரொட்டேட் பண்ணும், அப் அண்ட் டவுன் உங்களுக்கு 120 டிகிரி ரொட்டேட் பண்ணும். இது டியூவல் ஆண்டனா. இதுக்கு பின்னாடி நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கே வால் மவுண்டபிள் கிளிப் கொடுப்பாங்க. இட்ஸ் இன்டோர் கேமரா. பேசிக்காக நீங்கள் சிசிடிவி கேமரா போகணுன்னா இந்த மாடல் நீங்கள் போடலாம். இது ரொம்ப சீப்பர். 1.3 மெகா பிக்சல் கேமரா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1700 ஒன்லி தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது மினி பிடிசெட் கேமரான்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மினி பிடிசெட் கேமரா பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டோர் கேமரா. சிங்கிள் ஆண்டனா வச்சு அழகாக இருக்கும். இதை நீங்கள் டேபிள் மவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே மாட்டினா கூட இதுக்கு பின்னாடி கிளாம்ப் இருக்குது, போட்டு நீங்கள் மேலே மாட்டிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் 355 டிகிரி ரொட்டேட் ஆகும், அப் அண்ட் டவுன் 120 டிகிரி ரொட்டேட் ஆகும். இதுக்கு பின்னாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போகிற ஸ்லாட் இருக்குது. நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஒரு சிங்கிள் ஆண்டனா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2000 தான் உங்களுக்கு இதோட ப்ரைஸு. இது இன்டோர் கேமரா. இதில் எல்லா கேமராலையும் பார்த்தீங்கன்னா 2-வே ஆடியோ இருக்குது. நீங்கள் பேசுகிறதும் இந்த கேமராவில் கேட்க முடியும். ப்ளஸ் இந்த கேமரா கிட்டேருந்து யார் பேசுகிறாங்களோ உங்களாலையும் கேட்க முடியும். இன்கேஸ் இந்த கேமரா இப்போ உங்கள் ஆஃபீஸில் மாட்டிருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு உங்களால் கேட்க முடியும். நீங்கள் அவங்ககிட்ட பேசினா கூட இதில் மைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, உங்களால் ஃபோன் ரீச் பண்ண முடியலன்னா இந்த கேமரா மூலமாகவே நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி இதில் மைக் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேசலாம். இது மாதிரி கிளைண்ட் வெளியே நிற்கிறாங்க, தயவு செஞ்சு போய் அட்டன் பண்ணுங்க, நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாஃப்ஸ் போய் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இதில் 2-வே ஆடியோ இருக்குது. 355 டிகிரி ரொட்டேட் ஆகும், அப் அண்ட் டவுன் 120 டிகிரி ரொட்டேட் ஆகும். மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் 32 GB மெமரி கார்டு நீங்கள் போடலாம். இதோட இந்த கேமராவோட மெகா பிக்சல் இது பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் 1080p ரெசல்யூஷனில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹2000 தான். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெகா பிக்சல் இன்டோர் பிடிசெட் கேமரா இது. ஸோ இது 2 மெகா பிக்சல் 1080p ரெசல்யூஷன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2700 ஒன்லி. இதுலேயும் உங்களுக்கு 355 டிகிரி அழகாக ரொட்டேட் ஆகும், அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி ரொட்டேட் ஆகும். இதுலேயும் 2-வே ஆடியோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் போடலாம். பேசிக் மாடலில் லேண்ட் போட முடியாது. பேசிக் மாடல் இந்த மாடலும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்க மாடலும் சரி, இதில் லேண்ட் கேபிள் உங்களால் டேரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லேண்ட் கேபிள், லேண்ட் போர்ட் டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது பவர். இது எல்லாமே வயர்லெஸ் வைஃபை கேமரா தான். அதனால் உங்கள் வீட்டில் வைஃபை இருந்தால் இல்லாட்டி உங்கள் ஷாப்பில் வைஃபை இருந்தால் போதும். இந்த கேமராவில் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வைஃபையை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கேமரா நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா ரொம்ப அழகாக இருக்கும். பெஸ்ட் பில்ட்-இன் பாடி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2700. 2 மெகா பிக்சல் கேமரா, 355 டிகிரி ரொட்டேட் ஆகும், அப் அண்ட் டவுன் 120 டிகிரி ரொட்டேட் ஆகும். 2-வே ஆடியோ இருக்குது. இட்ஸ் இன்டோர் பிடிசெட் கேமரா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைட்லி யூஸ் பண்ணுறது இந்த கேமரா. இது பல்ப் கேமரா. ஸோ அவங்களுக்கு திருடங்கள் அது மாதிரி பயம் இருக்குது, அவங்க கேமரா டேமேஜ் பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஒரு கேமரா போடலாம். இது நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வெரண்டாவில் போடுறாங்க. அதாவது வீட்டில் போர்ட்டிகோ வெளியே இருக்கலாம், அந்த போர்ட்டிகோவில் பல்ப் செக்ஷனில் இதை மாட்டிடுறாங்க. இன்கேஸ் திருடம் வந்தால் கூட இது கேமரான்னு தெரியாமல் அது டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் இந்த கேமராஸ் போடுறாங்க. இது ஃபிஷ் ஐ கேமரா. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் இருக்கும். ஜஸ்ட் இது ஹோல்டர், பல்ப் ஹோல்டர் தான். இந்த பல்ப் ஹோல்டர் இங்கே கனெக்ஷன் கொடுத்து மேலே எலக்ட்ரிக் இதில் மாட்டிட்டு ஜஸ்ட் பல்ப் தான். பல்பை நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடும். இதுலேயும் உங்களுக்கு கேமரா இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-வே ஆடியோ இருக்குது. நீங்கள் பேசுகிறதும் இதில் கேட்கலாம். இங்கே இருந்த கேமரா எண்டில் என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம்.
இதில் வந்து நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இதில் வந்து லைட் இருக்குது, சுற்றி உங்களுக்கு லைட் இருக்குது. இந்த லைட் வந்து நீங்களே மோட் பண்ணிக்கலாம். லைட்டே உங்களுக்கு எரிய வேண்டாம்னா உங்களுக்கு ஃபோன்லேயே ஆப்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. லைட் ஆட்டோமேட்டிக்னா இருட்டாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும், வெளிச்சம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடும். த்ரூ ஐஆரில் சென்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ ஈவினிங் இருட்டாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். இப்போ இருட்டு இல்லை வெளிச்சமாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகும். அது போக இல்லை எனக்கு லைட்டே எரிய வேண்டாம்னா கூட அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. லைட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை அமுக்குனிங்கன்னா லைட் எரியவே எரியாது, அது மாதிரி ஆஃப் ஆகிடும். இதுவும் இன்டோர் கேமரா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது வந்து பிடிசெட் கேமரா, அவுட்டோர் கேமரா, வாட்டர் ப்ரூஃப் கேமரா. இதில் தண்ணி படலாம், பட் ஹெவியாக படக்கூடாது. ஒரு மலை சாரல் அது மாதிரி தண்ணி பட்டால் இது தாங்கும். பட் ஹெவியாக தண்ணியிலேயே இருக்குன்னா அது வந்து இது சூட்டபிள் கிடையாது. இது வந்து IP66 ரேட்டிங் தான், பட் ஹெவி வாட்டர் படக்கூடாது. என்ன ரீசன்னா இதில் வந்து நம்ம பவர் அடாப்டர் இங்கே தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ பவரில் தண்ணி பட்டுச்சுன்னா உள்ள ஷார்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணி படலாம், ஹெவியாக படுற இடத்துல இது பெருசாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் 355 டிகிரி ரொட்டேட் ஆகும், அப் அண்ட் டவுன் 120 டிகிரி ரொட்டேட் ஆகும். 2-வே ஆடியோ இருக்குது, டியூவல் ஆண்டனா. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள் போட்டுக்கலாம், இன்டர்நெட்டு வைஃபைலையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பிடிசெட் கேமரா. மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே அது மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் இதை போட்டுட்ருக்கோம். ரெயின் படலாம், மழை தண்ணி படலாம், எதுவும் ஆகாது. பட் ஹெவி ஃப்ளோ அது மாதிரி இருக்கும்போது இந்த பவரில் தண்ணி படாமல் நம்ம பார்க்கணும், அது மாதிரி நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஸோ இந்த கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 rupees வரும். 4000 rupeesக்குள்ளே இது பெஸ்ட் கேமரா. இந்த பல்ப் கேமராவோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் 3000 rupees தான். இதுவும் 2 மெகாபிக்சல் கேமரா. இந்த பல்ப் வந்து 2 மெகாபிக்சல் கேமரா, 2 மெகாபிக்சல் 1080p கிளாரிட்டியோட கேமரா. இந்த பிடிசெட் கேமராவும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 rupees. இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் ஃபுல் HD 1080p கிளாரிட்டி, அவுட்டோர் IP66 வெதர் ப்ரூஃப் கேமரா. இது வெதரில் என்ன ஆனாலும் இது தாங்கும். மழை என்பதில் சாரல் அது மாதிரி இருந்தால் தாங்கும். ஹெவி ரெயின் இருக்கும்போது இந்த பவர் மட்டும் ஷார்ட் ஆகாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இது பியூர் அவுட்டோர் கேமரா. இதுவும் நல்ல மழை தண்ணி, இது ஹெவி மழையிலையும் இது தாங்கும். பட் இங்கேயும் அகெயின் பவர் இருக்குது. பவர் மட்டும் நம்ம மழையில் எக்ஸ்போஸ் இல்லாமல் கன்சீல் பண்ணி நம்ம மாட்டணும், அப்போ தான் இதில் தண்ணி படாமல் சேவ் பண்ணும். இது பியூர் IP66 ரேட்டிங் கேமரா, அவுட்டோர் கேமரா. மழை தண்ணி வெயில் எது இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-வே ஆடியோ இருக்குது, இங்கேயே இருக்குது. மைக் என்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. இதுலேயும் மெமரி கார்டு போடலாம். இந்த கேமரா வந்து ரொட்டேட் ஆகாது. இந்த கேமரா வந்து ஃபிக்ஸட் கேமரா. ஸோ இந்த கேமரா வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ரொட்டேட் ஆகாது. எந்த பொசிஷனில் வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் இருக்கும். ஸ்ட்ராங் பேஸ்க்காக டியூவல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்கும் போட்டு மைக் இருக்குது, 2-வே ஆடியோ இருக்குது. ப்ளஸ் இதில் மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஸ்டாண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 அவுட்டோர் கேமராவில் உங்களுக்கு பெரிய ஃபெசிலிட்டி என்ன, இந்த கேமராவில் இங்கே கொடுத்துருக்குது இது வந்து ஸ்டாப் லைட்னு சொல்லுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது ஸ்டாப் லைட். இந்த ஸ்டாப் லைட்டில் உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ்னால் நைட் வந்து இது வந்து கலர் இமேஜில் கொடுக்கும். மற்ற கேமராஸ் இன்டோர் கேமராஸ் எதுவுமே நைட்டில் கலர் இமேஜில் கொடுக்காது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுக்கும். இதில் வந்து இந்த ஸ்டாப் லைட் எரிஞ்சு இதில் வந்து நைட்டில் வந்து உங்களுக்கு கலர் இமேஜஸ் கொடுக்குற ஆப்ஷன் இந்த கேமராவில் இருக்குது. ஸோ இந்த கேமராவில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கேமரா உங்களுக்கு வாங்கணும், இன்ஸ்டால் பண்ணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் நான் ஒரு டைம் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கேமரா, திஸ் கேமரா இட்ஸ் இன்டோர் கேமரா, 1.3 மெகாபிக்சல் கேமரா. இதோட ப்ரைஸ் 1700. நெக்ஸ்ட் வந்து இந்த கேமரா இட்ஸ் 2 மெகாபிக்சல் 1080p கிளாரிட்டி கேமரா. இதோட ப்ரைஸ் 2000 rupees இன்டோர் கேமரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது இன்டோர் பிடிசெட் கேமரா. இதோட ப்ரைஸ் வந்து 2700 இன்டோர் கேமரா, 2 மெகாபிக்சல் ஃபுல் HD கிளாரிட்டி கேமரா. இந்த 3 கேமராஸுமே ரொட்டேட்டிங் கேமரா, 2-வே ஆடியோ கேமரா. ஸோ இது வந்து பேனராமிக் லென்ஸ், அதாவது ஃபிஷ் ஐ கேமரா சொல்லுவோம். மேலே இருந்து நீங்கள் மொட்டை மாடியிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா வீவ் எப்படி இருக்குமோ அது மாதிரி வீவில் இருக்கும். இட்ஸ் ஃபிஷ் ஐ கேமரா, 2 மெகாபிக்சல் கேமரா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 rupees இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 rupees. இது பிடிசெட் IP66 வெதர் ப்ரூஃப் கேமரா. இது 2 மெகாபிக்சல் கலர் கேமரா. நைட்லேயும் உங்களுக்கு கலர் விஷன் கொடுக்கும். ஸோ இதுவும் 2 மெகாபிக்சல் கேமரா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 rupees. இதுவும் நைட்டு உங்களுக்கு கலரில் கொடுக்கும். இதெல்லாம் எங்கள் கிட்டே இருக்க வைஃபை கேமராவோட மாடல்ஸ். வைஃபை கேமராவோட லைவ் டெமோ வந்து எங்கள் ஷோரூம் அயனாவரத்தில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அயனாவரத்தில் எங்கள் ஷோரூமில் வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம், இந்த கேமராவோட எல்லாத்தோட லைவ் ஃபுட்டேஜ் பார்க்கலாம், கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் எங்கள் ஷோரூமில். ப்ளஸ் இந்த கேமராவோட ப்ரைஸிங் இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் 18% GSTயோட தான் நான் உங்களுக்கு ப்ரைஸிங் சொல்லியிருக்கேன். ஸோ இது இன்ஸ்டலேஷன் பண்ணால் எங்கள் டெக்னீஷியன் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் சைடில்
நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணால் இந்த கேமராவில் எதுலையுமே மெமரி கார்டு வராது. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியது மெமரி கார்டு ப்ரொவைட் பண்ணிக்கணும். நீங்கள் 32 GB ஒரு 64 GB அது மாதிரி நீங்கள் மெமரி கார்டு நீங்கள் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ப்ளக் பாயிண்ட்ஸ் ஏதாவது அடிக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே போடுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் வேணும். இந்த கேமராவில் எல்லாமே ப்ளக் கொடுத்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், இது டிசைன் பண்ண முடியும். ஸோ ப்ளக்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 2 amp அடாப்டர். ஸோ இது மாதிரி ஒரு அடாப்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வேணும். ஸோ இந்த அடாப்டர் வந்து நாங்கள் கேமராவில் பவர் கொடுக்கறதுக்கு இதில் நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ இந்த அடாப்டர் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் வேணும். நம்ம எங்கே கேமரா மாற்றமோ இது மாதிரி ப்ளக் பாயிண்ட் வேணும். அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து எங்கள் பர்சன்ஸ், எங்கள் டெக்னீஷியன்ஸே உங்களுக்கு அடிச்சு கொடுப்பாங்க. உங்கள் சைடில் நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்ட்டோட அசசரிஸ், அதாவது ப்ளக் பாயிண்ட்டோ ஒயர்ஸோ கேசிங்கோ எது வேணுமோ நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதேமாரி மெமரி கார்டு நீங்கள் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்கள் டெக்னீஷியன் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு எங்களோட லேபர் சார்ஜ் எவ்வளோ வாங்குவோன்னா நாங்கள் 500 rupees per கேமரான்னு வாங்குகிறோம். மற்றபடி கேமரா ப்ரைஸிங் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லாட்டி இன்னும் மோர் மாடல்ஸ் நீங்கள் ஏதாவது பார்க்கணும் வாங்கினா எங்களோட நம்பருக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்களோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.